வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டாப் 5 மொக்க வில்லன்ஸ் ஆஃப் 2025 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அது என்ன அப்படின்னா, வில்லனாக நடித்த அந்த நடிகர்களை பற்றி நம்ம குறை சொல்லவே கிடையாது. அவங்களுடைய நடிப்பை நாம் குறை சொல்லலை. அந்த கேரக்டரை மொக்கையான ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நான் மொக்க வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி வாங்க நண்பர்களே, அந்த 5 மொக்க வில்லர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல மட்டும் நான் ஒரு தெலுங்கு படத்தை வச்சுருக்கேன். அது தெலுங்கு படம்னு சொல்லிட முடியாது, ஏன்னா டேரக்டர் நம்ம தமிழ் டேரக்டர் தான். ஸோ அது என்ன திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் சேஞ்சர் திரைப்படம் தான். இந்த ஒரு படத்தில் வரக்கூடிய பொப்பிலி மொப்பி தேவி அப்படிங்கிற நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவருடைய கேரக்டர் தான் 5வது இடத்துல இருக்கக்கூடிய மொக்க வில்லன். ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் இருக்கிறதுல ஒரு தற்குறி கேரக்டராகவும், நம்ம ஹீரோ கேரக்டர் பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டராகவும் தான் இந்த ஒரு திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே சுத்தமாக இந்த படம் பார்க்கறதுக்கான சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஒரு கேரக்டர் வெறும் பேசுறதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செயலில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இவர் எது பண்ணாலுமே ஈஸியாகவே நம்ம ஹீரோ கேரக்டர் முறியடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். இவர் பண்ணதிலே ஒரே ஒரு டாப் நாச்சான வில்லத்தனம் என்னவாக இருக்கும்னா, ஹீரோ வந்துட்டு எதிர்கட்சிக்கார தலைவருடைய பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பார். அதனால் அவங்க அம்மா இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. இது ஒன்று தான் அவர் பண்ணதிலே மிகப்பெரிய வில்லத்தனமாக இருக்கும் இந்த திரைப்படம் முழுக்கவே. மற்றபடி இவர் வில்லத்தனம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார் இந்த திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்துடைய செகண்ட் ஹாஃப் எப்படி மூவ் ஆகும்னா, ஒரு பணக்கார வில்லன் வந்துட்டு எப்படியாவது எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும்னு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஹீரோ எப்படி அந்த வில்லனை எலெக்ஷனில் ஜெயிக்க விடாமல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கதையில தான் மூவ் ஆகும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பணக்கார வில்லன் அப்படின்னா அரசியலில் என்னென்ன சேட்டைகள் பண்ணலாம், எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அழகாகவே அந்த ஒரு கேரக்டரை வச்சு காட்டியிருக்கலாம். பட் அப்படியெல்லாம் எந்த ஒரு கேரக்டரைசேஷனுமே அந்த ஒரு பொப்பிலி மொப்பி தேவிங்கிற கேரக்டருக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. முழுக்க தற்குறியா மட்டுமே காட்டி ஹீரோ மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு கேரக்டர் 5th பிளேஸாக பிடிச்சிருக்குங்க. அடுத்து 4th பிளேஸில் இருக்கக்கூடிய மொக்க வில்லன் யாருன்னா, நம்ம ஏஸ் திரைப்படத்தில் வந்த தர்மா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த ஒரு கேரக்டருமே வந்துட்டு பயங்கர பில்டப்லாம் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதாவது கடன் இவங்கிட்ட வாங்கிட்டா கொலை பண்ணி போட்டுருவான், வட்டியை கரெக்டாக வசூலிச்சிருவான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு யோகி பாபுவை வச்சு காமெடி சீக்வன்ஸ்லாம் ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஒரு கேரக்டருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான வில்லனாக இன்ட்ரோ பண்ணி ஒரு டம்மி பீஸாக முடிச்சு விட்டுருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த திரைப்படத்துடைய ஒரிஜினல் வில்லன் வந்துட்டு ராஜதுரை அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ நம்ம பப்ளு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு கூட ஏதோ கொஞ்சம் நஞ்ச வில்லத்தனத்தை கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தர்மா அப்படிங்கிற செகண்ட் வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எந்த ஒரு வில்லத்தனமும் இருக்காது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே இந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இவர் பண்ண வில்லத்தனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சும்மா மிரட்டுறது தான். நான் உன்னை கொன்னுடுவேன் மிரட்டுறது மட்டுமா தான் இருக்குமே தவிர, மற்றபடி நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய ட்ரிக்கில் ஈஸியாகவே இவர் வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதனாலேயே இவருமே ஒரு மொக்க வில்லனாக கருதப்படுகிறார். அடுத்து 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய மொக்க வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒருத்தர் இல்லை, 2 பேர். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்த ஜிம்மி அண்ட் ஜாமி அப்படிங்கிற இந்த 2 பேர் தான் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய மொக்க வில்லர்கள். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன், இவங்களுடைய கேரக்டர் நல்லா ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்குமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படமே வெறும் ஏகேங்கிற ஒரு திரைப்படம் மட்டும்தான். அஜித்குமார் அவர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட திரைப்படம். அப்படி இருக்கிறப்போ அவரை தான் இந்த படத்தில் மாசாக காட்டியே ஆகணும். ஸோ அவரை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவங்கள டம்மி பீஸாக காட்டியே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு இவர் மாசாக தெரிவாருங்கிற காரணத்தினாலேயே இந்த 2 கேரக்டரும் பயங்கர டம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா படமே அந்த மாதிரியான ஒரு ஜேர்னர் தான். பட் இருந்தாலும் அந்த ஜேர்னரில் அவங்க டம்மியாக தான் தெரிஞ்சாங்க அப்படிங்கிறதுனாலேயே அவங்கள தூக்கி நம்ம 3rd பிளேஸில் போட்டிருக்கோம். ஸோ அண்ட் இவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு, நல்லா ஃபன்னான ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தாலுமே இவங்க பண்ண வில்லத்தனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க பையனை வந்துட்டு பொய் கேஸில் உள்ள தள்ளுறது, அப்புறம் ஒரு தடவை நம்ம த்ரிஷாவையும் அந்த பையனையும் கொல்றதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவ்வளோதான் இவங்க பண்ண வில்லத்தனமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இவங்க என்னதான் பண்ணாலும் ஈஸியாகவே நம்ம ஏகே வந்துட்டு ஒத்த கையில் அவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் தான் பவர்ஃபுல் அந்த படத்தில், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏகேவை திணறடிக்கிற அளவுக்கான வில்லர்களாக இவங்க 2 பேரை காட்டியிருந்தாங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அப்படி காட்டினா ஏகேவுடைய ரேஞ்சு குறைஞ்சிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஏகே போடுற பிளானுக்கெல்லாம் இவங்க அடி வாங்கி சாகிற மாதிரியான ஒரு வில்லர்களாகவே இவங்களை காட்டினதுனாலேயே இவங்களுமே ஒரு டம்மி வில்லர்கள், மொக்க வில்லர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மொக்க வில்லன் யாருன்னா, நம்ம கூலி திரைப்படத்தில் வந்த சைமன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான். இதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் வில்லன் ஆஃப் 2025 அப்படின்னே சொல்லலாம். வெறும் ஸ்டைலிஷாக ஒரு கேரக்டரை காட்டிட்டா பயங்கரமாக ரீச் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு கேரக்டரை எழுதியிருப்பார் போல்.
ஸோ ஸ்டைலிஷாக மட்டும்தான் காட்டியிருப்பாங்களே தவிர அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பரான வில்லனிஷமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஒரு ஸ்மக்லிங் இருக்கும், அப்புறம் அந்த ஹார்ட்டெல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறது, இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் இவர் பண்ணிருப்பாரே தவிர இவர் ஹீரோக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக இவர் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்தையே அவர் மறந்து தான் இருப்பார். ஏன்னா தான் அப்பனை கொன்ன ஒருத்தனை வந்துட்டு மறந்த ஒரு தற்கொலை வில்லனாக தான் நம்ம சைமனை காட்டியிருப்பாங்க. சரி, அது கூட விடுங்க, அவர் மறந்துட்டாருன்னு வச்சுப்போம். ஆனால் எந்த மொமெண்ட்டில் இவன் தான் நம்ம கம்பெனிக்குள்ளே பூந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரியுதோ அந்த மொமெண்ட்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வில்லனை போட்டு தள்ளிடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவர் எதுவுமே பண்ண மாட்டார். எனக்கு மேலே ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செத்து போகிற மாதிரி தான் காட்டுவாங்களே தவிர இவர் எந்த ஒரு வில்லனிசத்துலையும் ஈடுபடுற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்கவே மாட்டாங்க. இவருக்கு மேலே ஒருத்தர் வருவார், அவர் எந்த ஒரு வெங்காயத்தையும் பிடுங்கிருக்க மாட்டார். பட் அவர் கூட கேமியோ வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். பட் இவர் இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருந்துமே எந்த ஒரு ஆணியும் பிடுங்காம தான் இருந்திருப்பாருன்னே சொல்லலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளஸில் இருக்கக்கூடிய மொக்க வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா தக் லைஃப் திரைப்படத்தில் வந்த நம்ம அமரன் கேரக்டர் தான். அதாவது நம்ம சிலம்பரசன் அவர்கள் தான். என்ன ப்ரோ இவர் தான் வில்லனா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவர் தான் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு வில்லன். கூட இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் வந்துட்டு துரோகம் பண்ணுவாங்க ஹீரோக்கு, அவங்களாம் அக்லி கேரக்டர்ஸ். பட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரோகமெல்லாம் பண்ண மாட்டார். கூட இருக்கிறவங்களால பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு ஹீரோக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வில்லனாக மாறி நிற்பார் நம்ம சிலம்பரசன் அவர்கள். இவர் தான் ஆக்சுவல் மெயின் வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் இந்த கேரக்டருக்கான ஆர்க் நல்லா தான் இருக்கும். எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு சின்ன பையனாக பிறந்து சக்திவேல்கிட்டயே வளர்ந்து அவருடைய விசுவாசியாக நல்லபடியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் அவருடைய அப்பாவை இவர் தான் கொன்னாருங்கிற விஷயம் தெரிஞ்சு ஒரு செகண்ட் ஹீரோ ரேஞ்சுக்கு அவரை காட்டி அதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனத்தை உள்ளே புகுத்திக்கிட்டு ஒரு குட் கேரக்டராக இருந்தவர் அப்படியே ஆப்போசிட்டாக பேட் கேரக்டராக திரும்பி அதுக்கப்புறம் அவர் உண்மையெல்லாம் தெரிஞ்சு திருந்த வேண்டிய நேரத்தில் அவர் சாகிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக இந்த சிலம்பரசன் கேரக்டருக்கான ஆர்க் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். இருந்தாலுமே ஒரு தற்குறி வில்லனா இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல அப்படின்னா சக்திவேலை கொல்றதுக்காக இமயமலைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போவாங்க. அங்கிருந்து சக்திவேலை தள்ளி விட்டுட்டு மட்டுமே இவர் வந்திருப்பார். அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு கூட இவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கீழே இறங்கி போய் அந்த டெட் பாடியை கூட இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தற்குறி வில்லர் கூட்டமாகத்தான் இந்த ஒரு கூட்டத்தை காட்டியிருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு இவங்களை தூக்கி நான் ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கிறதுக்கு தயங்கவே இல்லை. இந்த லிஸ்ட்டில் வந்த மற்ற வில்லர்ஸ் எல்லாம் ஹீரோவை கொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஹீரோவை தோக்கடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் முயற்சியை கொடுத்து ட்ரை பண்ணி தோற்று போவாங்க மற்ற வில்லர்கள். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கையில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டு வர்ற மாதிரி காட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தற்குறி கூட்டமாகத்தான் அவங்கள காட்டியிருப்பாங்க. ஏன்னா கொல்றது தான் கொல்றீங்க, கீழே இறங்கி அவன் செத்துட்டானான்னு கூட ஒரு டைம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தான் அந்த படம் பார்க்குறப்ப நமக்கு தோணியிருக்கும். இந்த படத்துலேயே அவர் பண்ண ஒரே ஒரு வில்லத்தனம் என்னென்னா நம்ம சக்திவேலை கீழே தள்ளி விட்டது தான். அந்த ஒரு வில்லத்தனத்தை கூட உருப்படியாக பண்ணல நம்ம அமரன் கேரக்டர். அதனாலேயே மொக்க வில்லன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை இவரை போட்டாச்சுங்க. சரி, ஓகே நண்பர்களே, 2025 வந்த மொக்க வில்லர்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது பெஸ்ட் வில்லர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் போன வருஷம் நல்ல வில்லர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு தமிழ் சினிமாலேயே நல்லா தேடி பார்த்தேன். ஸோ ஒரு 4 மொக்க வில்லர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறமா தான் தெலுங்கு படமான கேம் சேஞ்சரை தூக்கிட்டு வந்தேன். ஸோ அப்போ மற்ற படங்கள்ல எல்லாம் வில்லன்ஸ் நல்லா பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாமல் பெஸ்ட் வில்லன்ஸ் லிஸ்ட்டில் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நான் வேறு ஏதாவது மொக்க வில்லர்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதே லிஸ்ட்லேயே ப்ரோ இவரை தூக்கி நீங்கள் 2ஆவதாக போட்டிருக்கலாம், அவரை தூக்கி நீங்கள் 4ஆவதாக போட்டிருக்கலாங்கிற மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.